அடுத்தபடியாக கண்டன உரையாற்றுவார் நமது மாவட்ட கலையச்சலா அண்ணா விஜயன் கல்லாணை அவர்கள். பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்னும் குரலோடு மக்களின் குரலாக களம் கண்ட தலைவன், மக்களுக்காக கலகம் கண்ட தலைவன், உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அன்பு தளபதி அண்ணன் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க நம்மை எல்லாம் நல்வழிப்படுத்தும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதலில் இங்கே தீய சக்தி திமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை கண்டித்து போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கண்டித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்க வருகின்றிருக்கும் அருமை அண்ணன் சிடிஆர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் கழகத்தின் தளபதிக்காக தன்னலமின்றி களம் காணும் தளபதியின் தம்பிகளே, தளபதியின் தங்கைகளே மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்மளோட இந்த திமுக அரசை பத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம அறிவிச்சு இன்னைக்கு காலையில நம்ம கிளம்புறப்ப முதற்கொண்டு டிவியில 2 நியூஸ் ஓடுது. ஸ்க்ரோலிங்ல விளாத்திக்குளத்துல ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க, துண்டு துண்டா வெட்டப்பட்டாங்கன்ற செய்தி ஸ்க்ரோலிங்ல ஓடிட்டு இருக்கிறப்ப மேல புதிய தலைமுறையில பிரேக்கிங்ல ஒரு நியூஸ் ஓடுது. சென்னையில ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் கொண்டிருக்காங்க. இன்று ஒரு நாளே ஒரு செய்தியை ஒரே தொலைக்காட்சியில 2 செய்தி ஓடுதுன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குன்றதுக்கு இதுவே ஒரு சான்று. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி சட்டம் ஒழுங்கை பத்தி நம்ம எல்லா மக்களும் நம்மை போன்ற நமது தலைவரும் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றப்போ இன்றைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் தன்னோட விளம்பர மாடலை விரிவுபடுத்துறதுக்காக கல்லாப்பட்டியோட வச்சுக்கிட்டு 40 கூட்டணி 49 கூட்டணி போயிட்டு இருக்காரு. மக்களை பற்றிய கவலை சிறிதும் இல்லாததால் இன்றைக்கு போதைப் பொருள் உலகம் எங்கும் தலைவரிச்சாடுதுன்னா தமிழகத்தில் முதலிடத்தில் இருப்பது போதைப் பொருள் தான். இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை பற்றியும் மகளிருக்கு பாதுகாப்பின்மைன்னு நம்ம சொல்றோம்ல, அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது போதைப் பொருள் நடமாட்டம் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு எவன் ஒருவன் தன்னிலை மறைக்கிறானோ அவன் தான் தவறு செய்ய தூண்டப்படுகிறான். அப்படி ஒருத்தனை தப்பு பண்றவனோட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம். அப்படி தூண்டும் இந்த திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இன்னைக்கு எஸ்ஓபி பத்தின்றது இன்னைக்கு அரசு ஒரு நடைமுறைப்படுத்தியிருக்கு. எல்லா கட்சிக்கும் ஒண்ணு, ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒண்ணு. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்திருப்பீங்க. 10 லட்சம் பேருக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு 10% கூட நிரம்பாத ஒரு கூட்டத்தை வச்சு மாநாடு போட்டதை திருச்சியில பார்த்திருப்பீங்க. ஆனால் தலைவன் தளபதிக்கு 4990 பேர் தான் வரணும்னா 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வழியெங்கும் வழிவெடுக்கிறாங்க. நீங்க சொல்ல வேண்டிய ரோட் ஷோவை அனுமதியை பெறாம மக்கள் தன்னெழுச்சியா நடத்துறாங்க. அதுதான் தலைவன். நீங்க வாகனங்களை கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொல்றதை தாண்டி தளபதி மேல மக்கள் அன்பை கொடுத்தாங்க, பாசத்தை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம் கூடும். அத நீங்க தடுக்கணும்னு நினைச்சு இன்னும் 1 வார காலம் 10 நாள் காலம் என்ன பண்ணலாம். தேர்தல் நடைமுறை வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆளும் கட்சின்ற சட்டம் எல்லாம் இல்ல. அனைத்து கட்சியுமே ஒன்றுதான். அதில் தமிழகத்தின் கட்சியாக மக்களின் கட்சியாக முதன்மை சக்தியாக தமிழக வெற்றி கழகம் லட்சக்கணக்கான தொண்டர்களோட களத்தில் இருக்கும். அந்த காட்சியை தன்னெழுச்சியா பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கை உங்களுக்கு கிடையாது. நாளைய முதல்வரா, மக்கள் விரும்பும் முதல்வரா, நாளைய தமிழகத்தை ஆளப்போற முதல்வரா அண்ணன் தளபதிக்கு தான் அந்த கோரிக்கை வைப்போம். ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படும் தலைவன், மக்களுக்காக இருக்கிற தலைவன் தளபதி. அந்த தலைவன் தலைமையில நாளைக்கு அமைய போற அந்த மக்களாட்சியில நிச்சயமாக போதைப் பொருட்கள் தடுக்கப்படும், மக்களின் வாழ்வு பாதுகாக்கப்படும். இன்னைக்கு அரசோட தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் அப்படின்னு மாறி ஆனால் இந்த அரசு 5000 தரணும் 10,000 தரணும்னு சொல்லி மக்களுக்கு பணத்தை வாக்குக்காக கொடுக்கல. தவிர அவர்களோட வாழ்க்கையை நீங்க பாதுகாத்தீங்களா? பெண்கள் இன்னைக்கு ஒரு நடமாட முடியுமா?
ஒரு 70 வயசு தாத்தாவை கொண்டுட்டு 60 வயசு பாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை என்ற கேவலமான இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதை விட முக்கியமாக இன்று நடுத்தர மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் மாணவிகளுக்கும் தான் பிரச்சனைனா, இன்று அவர்களது கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு தலைவருக்கே பிரச்சனை இருக்கு. அவர் வீட்டிலே குண்டறிகிறாங்க. எங்கே இருக்கு உங்கள் சட்டம் ஒழுங்கு? எங்கே இருக்கு உங்கள் பெண்கள் பாதுகாப்பு? எங்கே இருக்கு அமைதியான தமிழ்நாடு? இது அனைத்திலுமே ஃபெயிலியரான இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப இங்கே திரண்டு இருக்கிறோம். நாளை தூய சக்தி தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்க தேர்தல் எனும் களத்தில் அமைதி புரட்சியாக அரசியல் புரட்சியாக செய்து இவர்களுக்கு தக்க பதிலளிப்பு கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தேசிய செய்தி தொடர்பாளர் திருமதி தேன்மொழி பிரசன்னா அவர்களை